Hi friends, வணக்கம் and welcome back. இந்த வீடியோல நாம பார்க்க போறது the all new Royal Enfield Guerrilla 450 தாங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இது வந்து மிட் வேரியன்ட் பழைய பிளாக் கலர். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,49,000 வருது. ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,01,000 வருதுங்க. ஸோ இந்த மாடலில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம அலசி ஆராயலாம் வாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டியூப்லர் ஃப்ரேமில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1440 இருக்குது. வெயிட் வந்து 185 கிலோ கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 சிசி இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக பிளாக் கலரில் ஃபினிஷிங்கில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் வந்து இங்கே கிடையாது. 450 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 வால் டியூவல் வால் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்டோட வருது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 169 mm கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 PS பவரும் 40 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ்லேயே வந்து இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலோட வருது. அண்ட் வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரேடியேட்டரும் இருக்குது. இஸ் த ரேடியேட் போர்ஷன். நீங்கள் தான் உங்களுக்கு ஆயில் போடுற மாதிரி வருது. கைஸ் வண்டியோட ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே LED செட்டப்பில் இருக்குது. பாருங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்கு. சென்டரில் ராயல் என்ஃபீல்டோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. நான் ஹைபீமும் போட்டிருக்கேன். ஸோ சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டைப்பில் LED செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அஜார் லைட் சுவிட்சும் இருக்கிறதுனால நான் போட்டிருக்கேன். ஸோ 4 லைட்டுமே வந்து உங்களுக்கு அழகாக க்ளோ ஆகுது. ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து மிரர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. கைப்பிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450 நம்ம வீடியோ பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கிற மாதிரியே இங்கே ரப்பரைஸ்டு ஃபினிஷிங். இங்கே ஒரு ஹார்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் கீழே ட்ராப் ஆனால் கூட வந்து உங்களுக்கு சேஃப்டி தான். லிவர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இது கலர்டு தான் கொடுத்துருக்காங்க. TFT டிஸ்பிளே. ஃப்ரண்ட்டில் ஷாக் அப்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக்கில் வந்துருக்குங்க. ஸோ அது வந்து USD ஃபோக்ஸ் கிடையாது, டெலஸ்கோபிக் ஃபோக் தான். அண்ட் இதோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 43 mm கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாமே ரப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வண்டியோட டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150/70 17 inch டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக பிளாக் கலரில் வந்து ஃபினிஷிங்கோட வருது. அண்ட் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 310 mm இருக்குது. டியூவல் சேனல் ABS-ஓட வருது. இங்கே டபுள் பிஸ்டன் காலிபர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷாக் அப்சர்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் ரிஃப்ளெக்டர் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஷோவாவோடதே வந்து வந்திருக்கு. ட்ராவல் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 mm வந்து ட்ராவல் யூனிட்டும் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மட்கார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான அந்த பாலிய பிளாக் ஏற்ற மாதிரி ரெட்டு ப்ளூ எல்லோ கலரில் வந்து ஸ்டிக்கர் வந்து ஃபுல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. வண்டியோட சாவி போடுற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சைடாக வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஆன் பண்ணும்போது வரியெல்லாம் சொல்லிட்டு ஆன் ஆகுது. ஒரு நல்ல ஒரு ஃபுல்லாமே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதனால டிஜிட்டலாகவே போயிட்டு வருதுங்க பாருங்க இந்த முள்ளு மாதிரி. ஸோ மேலே வந்து RPM மீட்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால காமிக்குது. நியூட்ரல் எந்த கியரில் இருக்குன்னு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அது இல்லாமல் ABS-ஆன சுவிச்சஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் மீட்டர்ஸும் வருது. இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. இக்கோ மோட், பெர்ஃபார்மன்ஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்கான பட்டன்ஸுங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்கள். ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஃபியூல் ரேஞ்ச், ஃபியூல் கன்சப்ஷன், வோல்டேஜ், இன்ஜின் டெம்பரேச்சர். கைஸ் அதே போல் உங்களுக்கு இந்த இடத்துல ஹோம் பட்டன் மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஸ்க்ரீன் லாக் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு லைட்கான ஸ்விட்ச், ஹை பீம் லோ பீம் பாஸ்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸான ஸ்விட்ச், ஹாரனுக்கான சவுண்ட். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் ஸ்விட்ச், ஆன் ஸ்விட்ச் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஜார் லைட்கான ஸ்விட்சும் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. வண்டியோட ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து பிளாக் கலரில் வந்து ஃபினிஷிங்கோட வருதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு சார்ஜர் போர்ட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலரில் க்ளோசிங்கோட வருது, மழை வந்தால் தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 liters இருக்குது. E20 பெட்ரோல் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு க்ளோசிங் ஒரு சைடாக இருக்குது, இந்த பக்கமாக கொடுத்துருக்காங்க. பிளாக் இது வந்து பாலியா பிளாக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலரில் நல்லா அந்த வெயிலில் வந்து நல்லா கிளிட்டர் ஆகுது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது கிளாசிக்காக இருக்குது இந்த ஸ்டிக்கர் பார்க்குறதுக்கு. பிளாக், எல்லோ, ரெட்டுன்னு ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ டேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் ப்ரொஃபைலில் இந்த இடத்துல ராயல் என்ஃபீல்டோட பிராண்டிங்கும் வந்து உங்களுக்கு ஒரு எல்லோ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலரில் இருக்குது. இங்கே வந்து கரிலா 450 பிராண்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃப்ரேம், ஸ்டீல் டியூப்லர் ஃப்ரேம் நான் ஆல்ரெடி சொன்னேன். அண்ட் வண்டியோட சீட் பார்க்கலாம். அதே உங்களுக்கு பக்காவாக வந்து சிங்கிள் சீட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து ஹைட்டாக ஏறுற மாதிரி இருக்குது. ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரிப்பிங் வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் உங்களுக்கு கிராப் ரயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வேணும்னா நம்ம இந்த இடத்துல மாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 780 mm இருக்குங்க. ஸோ வந்து ரொம்ப ஹைட் கிடையாது. ஷார்ட் பேசஞ்சர் கூட வந்து ஈஸியாக வந்து இதில் ஏறி உட்கார மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் 780 mm இருக்குது. சேஸ் வண்டியோட ரியர் போர்ஷன் இப்போ பார்க்கலாங்க. ரியரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கவான ஒரு டிசைன் லாங்குவேஜ் ஹிமாலயன் 450 பார்த்த மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்டான ஸ்டிக்கர் எலமெண்ட் நம்ம மட்கார்டில் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்திருக்கு. அண்ட் மட்கார்டும் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு எல்இடி லைட் செட்டப்போட வருது. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்ல் லைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டகிரேட்டடாக தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸும் வருது. அண்ட் ரெட் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லேம்பும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ளெக்சிபிள் டைப்பில் வந்து அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரியர் போர்ஷன் டிசைன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வண்டியோட சைலன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆரம்பித்து கொஞ்சம் அப்படியே வந்து அப்ரைட்டாக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ பிளாக் கலர் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் வந்து 450 மேலே 450 பார்த்தோம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னோட பிரேக் லிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து ரப்பரைஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் இப்போ டிரைவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பேக்ஸ் வந்து நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட பிராண்டிங்கோட வருது, குஷனிங்கோட. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் டிஸ்க் பிரேக்கான ஆயில் போர்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல வருது. பில்லியன் ரைடர்ஸ்க்கான ஃபுட் பேக் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா ரகடாகவே இருக்குது. அண்ட் பேக்கில் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ லிங்கேஜ் சஸ்பென்ஷனோட வருது. ஸோ உள்ள பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ட்ராவல் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 mm வந்து ட்ராவல் யூனிட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 mm சொன்னேன். ஸோ ரிவர்ஸில் வந்து ரியரில் 150 mm ட்ராவல் யூனிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ் வண்டியோட ரியர் போர்ஷனில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு மட் ஃப்ளாப்ஸ் வந்துருக்கு. டயர் சைஸ் பாருங்கள், ரொம்ப மேசிவாக இருக்குது. ரொம்ப பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 160/60 17 inch டியூப்லெஸ் டயர்ஸோட வருது. நல்லா ஹெவியாகவே வந்திருக்கு. டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 270 mm இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஏபிஎஸ் வந்திருக்கு. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்ஸோட வந்திருக்குங்க. ஸோ பைப்ரியோடதே கொடுத்துருக்காங்க. பைப்ரி வந்து பிரம்போடது தான். அண்ட் பேக்கில் பாருங்கள் ஸ்விங் ஆம்லாம் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. கைஸ் அதே போல் வண்டியோட இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி கார்டு வந்து டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாமே வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கால் வைக்கிறதுக்கான போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் போடுற மாதிரி இருக்குது. மற்றபடி சாரி கார்டு டிஃபால்ட்டாக வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்திருக்கு. அண்ட் வண்டியோட கியர் லிவரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட்ஸ்டர் மாடல்னால நல்லா ஸ்போர்ட்டியாகவே வந்து இருக்குங்க. கைஸ் மொத்தத்தில் இந்த ராயல் என்ஃபீல்டு கரிலா 450 மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ஒரு ரோஸ்டர் மாடலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. 40 PS பவரும் 40 Nm டார்க்கும் வந்திருக்கு. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது. ஸோ நல்லா வந்து ஒரு பவர்ஃபுல்லான மெஷின் இது. ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட டீட்டெயில்டான ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.